நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மொத்தம் நம்ம ஊரில் 234 கான்ஸ்டிட்யூன்சி இருக்குது, தொகுதி. அதில் வந்து 118 எடுத்து வெற்றி பெறாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து உண்மையாகவே வந்து ஒரு கட்சி வந்து வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். மற்றபடி இன்றைக்கி நிலவரம் இப்போ கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிவிகே வந்து 107 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம டிஎம்கே வந்து 60 இடம் அண்ட் ஏடிஎம்கே வந்து 47 இடம் மற்றும் இதர கட்சிகள். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது ஊடகங்களில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, முதலாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா டிவிகே, 2வதா வந்து நம்ம டிஎம்கே, 3வதா இருக்குது ஏடிஎம்கே. ஸோ இதுதான் முழு வெற்றின்றது. அது எப்படி நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, முழுவீச்சில் நம்ம டிவிகே தலைவர் தான் இருக்காங்க. ஸோ நம்ம கவர்னர் வந்து எந்த பார்ட்டி வந்து அதிகமான முன்னிலையில் இருக்கோ அவங்கள வந்து கால் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில நாள் கொடுப்பாங்க. இந்த நாட்களுக்குள்ளே 118 சீட்டு எடுத்து நிரூபித்து காமிச்சிருக்கணுங்க. அப்படி அவங்க அதாவது இதர எம்எல்ஏஸ்லாம் ஜெயிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? சுயேட்சை, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் அந்த மாதிரி சிறு சிறு கட்சிகள்லாம் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம வந்து டிவிகே வந்து 118 சீட்டை வந்து நிரூபித்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஆட்சியில் வந்து உட்கார முடியும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதே மாதிரி நிலவரம் 1989 கூட ஒரு முறை நடந்திருக்குங்க. ஸோ இதை தெரிஞ்சிங்க நம்ம முதல்ல. பட் யாராக இருந்தாலும் சரி, புது தலைவர் வரணும், நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க, நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய விருப்பமும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.